வாங்க வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் கிழவி அப்படிங்கிற படத்தோட கதை பற்றி பார்க்க போகிறோம். இது ஆரிகா நடிப்பில் திரையரங்கில் வந்திருக்கு. தாறு மாறாக ஓடுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பயங்கரமான கலெக்ஷன் 2 நாள்லான்னு போட்டு அடித்து தூக்கி ஒன் மேன் ஆர்மியாக வந்து பட்டாயை கிளப்பிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். படத்தை ஓப்பன் பண்ணோன்னா ராதிகாவை காமிக்கிறாங்க. அவங்க பேர் பவுனுத்தாயி. பவுனுத்தாயி ஒரு சேட்டை பிடிச்ச தாயி அப்படிங்கிற மாதிரி. தலைவி வந்து ஒரு ரகடான லேடி. தலைவிக்கு வேலையே வந்து வசூலிக்கிறது தான். அதாவது பணத்தை கொடுத்துட்டு வந்து வட்டி வசூலிக்கிறது தான். தலைவி வந்து கிளம்பி ரெடியாகி காலங்காத்தால் வெளியே போனாலே ஊருக்காரங்க எல்லாருமே அரண்டு போயிடுவாங்க. ஐயோ அந்த அம்மா வந்துடுச்சியா, சீக்கிரம் ஓடியான்னு. அந்த அம்மாவும் சளைச்ச அம்மா கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெக்கட் பண்ணி ஒழுங்காக ₹1 பெரிய ரூபா தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டே போய் கிழிச்சு வசூல் பண்ணிட்டு இருக்கோம். வசூல். அதுக்கப்புறமா பவுனுத்தாய்க்கு வந்து எத்தனை பையங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுனுத்தாய்க்கு வந்து 3 பையங்க, அதாவது 3 பையங்க, ஒரே ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு வந்து இப்போ வந்து புருஷன் கூட இல்லாமல் பவுனுத்தாய் கூட தான் வீட்டில் இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அது மாதிரி வந்து 3 பசங்களுமே வந்து இங்கே இல்லை. ஏன்னா வந்து அவங்க அப்பா இறந்தப்போ பவுனுத்தாய்கிட்ட வந்து ஒழுங்காக சொத்தை பிரித்து கொடு, நாங்கள் பொழப்ப பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோடனே, எதுவும் சொத்தெல்லாம் பிரிக்க முடியாது, நான் சாகிற வரைக்கும் நான் தான் அனுபவித்து சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொத்துமே தராமல் அந்த பவுனுத்தாய் வந்து விட்டதுனால இவங்க 3 பேருமே வந்து நாங்கள் கிளம்புறோம், என் தொழிலை பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு 3 பசங்களுமே கிளம்பிட்டாங்க. இப்போ பொண்ணு மட்டும் தான் கூட இருக்காங்க பவுனுத்தாய் கூட. அவங்க பொண்ணு வந்து டிட்டோ வந்து தாய் கிழமை மாதிரியே ரக்கட்லாம் கிடையாது. அவங்க எல்லா வேலையுமே செய்வாங்க. மாடு கட்டுறதுலேருந்து சாணி வலிக்கிறதுலேருந்து அவங்க வந்து துணி தைக்கிற தொழில் வந்து இந்த ஊருக்குள்ளே துணி தைக்குவாங்க. ஜாக்கெட்டு சேரீ எல்லாத்தையுமே தைச்சி கொடுக்குற வேலை மாதிரி எல்லா வேலையுமே பண்ணி அவங்களே வந்து ஒரு தனிப்பட்ட உமனாக வந்து அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க. இப்போ அப்படியே கதைக்குள்ளே வந்தோம்னா, பவுனுத்தாய் இருக்காங்களே அவங்க வந்து ராதிகா என்னடா இந்த கிழவி செத்து தொலைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே கண்டபடி திட்டுறாங்க. அவளை இவ வந்தாலே வந்து இவளுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக தலைவியை போட்டு திட்டுறாங்க. ஏன்னா தலைவி வந்து அவ்வளோ ரக்கெட்டு த கோர் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே திட்டுறாங்க. அதில் ஒருத்தன்லாம் கோபம் வந்து கருப்புசாமி ஒழுங்காக வந்து இந்த கிழவியை போட்டு தொலைவியாக மாட்டி அப்படிங்கிற மாதிரி கருப்புசாமிகிட்டே போய் வாக்குவாதம் பண்ணுறாங்க. அந்த லெவலுக்கு வந்து தாய் கிழவி வந்து சாகணும் அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே வந்து வேண்டிக்கிறாங்க. அப்பா இவளுக்கு ஒரு சாவு வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு நைட்டு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் கிழவி பாட்டுக்கு சுருட்டை பிடிச்சிட்டு ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது காலங்காத்தால் அவங்க பொண்ணு வந்து என்னடா பாட்டி என்ன வரல, போய் பாடுறா அப்படின்னு சொல்லி அவங்க பையனை அனுப்பி விட்றாங்க. பையன் வந்து அம்மா சீக்கிரமா மேலே அப்படிங்கிற மாதிரி கத்தி கூப்பாட்டு போட, அப்புறமா பார்த்தா தாய் கிழவி வந்து படுத்த படுக்கையாகவே இருக்குது. அப்புறம் தான் வந்து ஊரை கூப்பிட்றாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே அப்பாடி ஒரு வழியாக வந்து படுத்த படுக்கையை போய் சேரப்போகுது அந்த கிழவி அப்படிங்கிற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் வந்து தகவல் வந்து ஒவ்வொரு பையனுக்காக வந்து தகவல் போகுது அவங்க கொண்டு வர சொல்லி. இப்போ ஊர் மக்கள் எல்லாருமே வந்து பயங்கரமான சந்தோஷம் இருக்காங்க. அப்படி தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ஒன்று இருக்குது. அந்த என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் வந்து ஒருத்தன் வந்து கல்யாணம் ஆகாமல் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு வயசு வந்து ரொம்ப அதிகமாகி போச்சு. ஆனால் வந்து அவனுக்கு கல்யாணமே ஆகலை. அது யாருன்னா முனிஷ்காந்த் தான். முனிஷ்காந்த் வந்து இந்த ஊரில் இருக்கான். அவனுக்கு வந்து ஒண்டிக்கட்டை, யாரும் வீட்டில் இல்லை, தனியாக தான் இருக்கிறான். அவனுக்கு வந்து கல்யாணமே ஆகலை. இப்போ தான் வந்து பொண்ணு தேடி இருக்கான். அப்போ தான் வந்து நம்ம தாய் கிழவங்க கூட சொல்லும், ஏன்டா நான் சாகரக்குள்ளையாவது பொண்ணை தேவையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஊரே வந்து நல்லது கெட்டது எதுக்குமே முனிஷ்காந்த் கூப்பிட்றது இல்லை. ஏன்னா இவன் ஒண்டி கட்ட பொம்பளை பிள்ளை யாரும் இல்லை வீட்டில், இவனுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்லை. அவனுக்கு வந்து எப்படியாவது ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறியர் இருக்கான். அப்போ தான் வந்து ஒரு பொண்ணு வந்து 12 பவுன் கேட்குதாமாப்பா, அந்த 12 பவுன் கொடுத்தீங்கன்னா உனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்குதாமா அது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, 2 பவுன் மிச்சம் இருக்கா, இப்போ எங்கிட்ட 2 பவுன் தான் இருக்குது, 10 பவுன் யாருக்கிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிற உட்காந்துருக்குதான். இந்த தாய்க்கிழமை நியூஸ் வரவும் அவன் அடித்து பிடிச்சி ஓடுறான். என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்கவும் அந்த தாய்க்கிழமை படுத்த படிக்கையாக இருக்குது. அப்போ தான் ஒவ்வொரு பசங்களாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பையனை ரிவீல் பண்ணுறாங்க. அவனுக்கு வந்து அவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் மிகப்பெரிய கமல் ரசிகன். அவன் வந்து இந்த மாதிரி வந்து இளவு வீடு ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே ரெக்கார்டிங் வந்து வைப்பான், சவுண்டு ரெக்கார்டிங்கு. அதில் வந்து இவன் கமல் பாட்டு மட்டும்தான் போட்டிருக்கனால இவனுக்கு அப்போ தான் வந்து கால் வருது, இந்த மாதிரி தாய்க்கிழமை வந்து இவங்க அம்மா வந்து படுத்த படிக்க இருக்கணும்னா அவனும் கிளம்பி வரான். 2வது பையன் வந்து ஆட்டோ வச்சுருக்கிறான் சொந்தமாக. அவன் ஆட்டோ டியூ கட்டிட்டு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு அவனும் வந்து இந்த நியூஸ் கேட்டவுடனே கிளம்பி வரான். இப்போ வந்து 3வது பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது பையன் வந்து ஒரு மாலை, அதாவது பூக்கடை வச்சுருக்கிறான். அவனுக்கு மாலையை ஒழுங்காக கட்ட தெரியாது. அவன் ஏதோ வந்து அந்த பூக்கடை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கும் வந்து கால் வருது, இந்த மாதிரி அம்மா சீரியஸாக இருக்கும். இப்போ 3 பேருமே கிளம்பி வராங்க. ஆனால் 3 பேருக்குமே சுத்தமாகவே பாசமே இல்லை. சுத்தமாகவே பாசம் இல்லாமல் வந்து வெறுமனையே வந்து ஏனோ தானன்னு உட்காந்துருக்காங்க. அப்போ தான் இவன் மருமகனும் வராங்க. அதாவது இவன் பொண்ணோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, தாய்க்கிழவி பொண்ணோட ஹஸ்பண்டும் வந்து இந்த நியூஸ் கேட்டவொன்னே அவனும் கிளம்பி வரான். ஓகே ஏதோ ஒரு நடக்க சம்பவம், நம்ம போய் சம்பவத்தில் ஈடு பண்ணிக்கலாம் அப்படின்னு அவனும் கிளம்பி வரான். இப்போ மொத்தமாகவே அந்த 4 பேர்
பேருமே அங்கே தான் இருக்காங்க இளவு வீட்டில். ஆனால் வந்து அவங்க எதையுமே மதிக்க மாட்டேங்க, உள்ளே கூட போக மாட்டேங்கிறாங்க. அவங்க பாட்டுக்கு வெறுமனையே வந்து வெளியவே உட்காந்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல். இப்போ தான் வந்து ஒரு ஆள் வந்து நல்லா வேட்டி சட்டையெல்லாம் போட்டு அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்காங்க தாய்க்கிழவியை. முனிஷ்காந்துக்கு யார் இவன் பாட்டுக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை போய் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரித்தா தான் வந்து எப்பா நான் ஒரு நகைக்கடை ஓனரு, தாய்க்கிழவி போன வாரம் தான் வந்து 160 பவுன் எங்கிட்ட வாங்கிட்டு போச்சு, அது சிறுகு சிறுகு சேர்த்து வாரம் வந்து கொடுக்கும்பா அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்ல முனிஷ்காந்துக்கு 160 பவுனா அப்படின்ட்டு அவங்க பசங்களை கூப்பிட்டு, எப்பா உங்கள் அப்பா 160 பவுன் வந்து வாங்கி வச்சுருக்காமாப்பா, எப்படியாவது கண்டுபிடிங்க, இந்த வீட்டில் தான் இருக்கும், அவனுக்கு தெரிஞ்சிட போது அவன் வந்து அப்புறம் எல்லாத்தையும் அபேஸ் பண்ணிடுவான். ஏன்னா வந்து நகை வந்து பொண்ணுக்கு தான் போகும். அவன் வந்து கரெக்டாக வந்து மருமகன் காத்துட்ருக்கான் பார்த்தீங்களா, ஒருத்தன் வெளியே உட்காந்துட்டு அவன் எல்லாத்தையும் அபேஸ் பண்ணிட்டு போயிட போகிறான். நம்ம 3 பேர், நீங்கள் 3 பேர் எடுத்துக்கிட்டு ஆளுக்கு 50 பவுன் எடுத்துகிட்டு எனக்கு 10 பவுன் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு எங்கிட்ட இருக்க 2 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி முனிஷ்காந்த் ஐடியா கொடுக்குறான். இவங்களுக்கும் சரி வழி இல்லாமல் முனிஷ்காந்த் கூட டீம் அப் ஆகிடுறாங்க. யாருன்னா அந்த 3 பசங்க வந்து பாசமே இல்லாத பசங்க, இப்போ நகைன்னு பார்த்தோன்னா பாசம் வந்துடுச்சு. 3 பேர் டீம் அப் ஆகிட்டு மொத்தமாக தேடுறாங்க, விடிய தேடுறாங்க, வீட்டுக்குள்ளே தேடுறாங்க, காட்டுக்குள்ளே தேடுறாங்க, எங்கேயுமே அந்த நகை கிடைக்கவே மாட்டேங்குது. அப்போ தான் முனிஷ்காந்த் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறேன், இங்கே பாருப்பா ஃபஸ்ட்டு வந்து அவனை கழட்டி விடணும் மருமகனை அப்படிங்கிற மாதிரி. அவனை கழட்டி விட்றக்கு ஒரே வார்த்தை வந்து அவன் 3 பவுன் கேட்டான் தெரியுமா கல்யாணம் பண்ணும்போது, அந்த 3 பவுன் அவன் விட்டெடுத்துட்டிங்கன்னா அவன் வந்து பங்குக்கு வர மாட்டான். இப்போ நம்ம நகை எடுத்தாலும் நம்மளே வந்து பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்க, இவங்க 3 பவுனுக்கு நாங்கள் எங்கே போதும், நாங்களே கடன் இருக்கோம் அப்படிங்கிற பசங்கள்லாம் சொல்கிறாங்க. இப்போ இவனுக்குமே ஒன்றுமே புரியல. இதை போய் சரி நம்மளே வந்து டீசெண்டாக அவங்ககிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு முனிஷ்காந்த் போகிறாரு. அவன் மருமகிட்ட போய் பேசலான்னு போகும்போது அவன் ஒழுங்குன்னு பொலின்னு அப்பிடுறான். எங்கள் வீட்டில் என்ன சரிசிரமம் உட்காடுறேன்னு, இவன் என்னமோ பண்ணி தொலைங்க, உங்கள் ஃபேமிலி பிரச்சனை, நான் வரல அப்படின்னு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் தான் நைட்டு முனிஷ்காந்துக்கு ஒரு யோசனை வருது. இந்த மாதிரி வந்து டிவியில் வந்து ஒருத்தன் வந்து ஜாடமாடையாக பேசுகிறத வந்து மொழிபெயர்த்துட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு வந்து இவனுங்கிட்ட பேச வைக்கலாம். கிளவிக்கிட்ட வந்து அவன் கிளவி என்ன ஆக்ஷன் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அந்த கிளவி ஆக்ஷனை பார்த்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து சென்னையிலேருந்து கூப்பிட்டு வராங்க. அவன் வந்து எப்பா ஏதோ 3 பங்கு வச்சுருக்காமா அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷன் காமிக்குது, எங்கேயோ வந்து சேஃபாக வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறான். அப்போ கன்ஃபார்மாக நகை தான் எங்கேயோ கிளவி வச்சுருக்கு, கிளவி எப்படியாவது பொழைக்க வச்சா தான் நம்மளை கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி முனிஷ்காந்த் ஐடியா கொடுக்க 3 பசங்களும் சேர்ந்து போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க தாய் கிளவியை. அதாவது அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. ஹாஸ்பிட்டலில் போனால் ட்ரீட்மெண்ட் போட்டு தட்டி நோக்குறாங்க. அந்த செலவு இந்த செலவுன்னு செலவாயிட்டே இருக்குது. அவங்களும் வந்து அவங்க பொண்டாட்டிக்கிட்டலாம் சொல்லிட்டு ஒழுங்காக போய் பக்குவமாக நடந்துக்கோ, எல்லா வேலையும் செஞ்சுக்கோ, அது அந்த பொண்ணு வந்து வெளியவே அனுப்பிடாத, நீங்கள் 3 பேரும் சேர்ந்து போய் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பொண்டாட்டிகளையும் 160 பவுன் வச்சுருக்காமா போ, அந்த கிளவி எப்படியாவது வாங்கிடும் அப்படின்ட்டு இந்த 3 மருமகளும் வந்து இப்போ வந்து அவங்க வீட்டிலேயே இருக்காங்க. அந்த பொண்ணையும் எந்த வேலையும் பார்க்கணுமா, இவங்களே எல்லா வேலையும் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வந்து படிகலந்துட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 3 பசங்க அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு அங்கேயே உட்காந்துருக்காங்க. எப்படியா எங்கள் அம்மா நல்லாயிருமாப்பா, நல்லாயிருமா, எதாவது ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க. அப்போ தான் கடைசி பையன் வந்து ஒருத்தன் வெளியே போகிறான். வெளியே போன உடனே ஒரு இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஆம்புலன்ஸை வந்து எடுக்காமல் நின்றுருக்காங்க. அப்போ இந்த பையன் போய் ஏன் ஹாஸ்பிட்டலில் ஆம்புலன்ஸ் எடுக்காமல் நின்றுருக்கீங்க, எடுத்துகிட்டு போங்க சீக்கிரம் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி, யோ கம்மு நெறியா நீ அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து டிரைவர் வந்து திட்டுறான். ஏன்னா வந்து அவங்க பசங்க வந்து அவங்க அம்மாவை வந்து ஆக்சிஜன் எடுக்க சொல்லியிருக்காங்க, ஏன்னா நல்ல நேரத்தில் அவங்க அம்மா சாகணுமா அப்படிங்கிற மாதிரி. இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்த பசங்க பண்ணுறதை பார்த்துட்டு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வேணான்னு சொல்லி உட்காந்துருக்கான். வேறு வழியே இல்லாமல் அவங்க பசங்களோட வற்புறுத்தல்னால அந்த ஆக்சிஜனை வந்து எடுத்துடுறாங்க. இப்போ தான் கடைசி பையனுக்கு வந்து அவன் கண்ணு முன்னாடியே உயிர் போதை பார்த்து அவனுக்கு ஒரே கண் கலங்குது. ஒரு உயிர் எவ்வளோ வேல்யூபுளானது, நம்ம ஆத்தாவை வந்து எப்படியாவது பொழைக்க வைக்கணும் அப்படிங்க, அவங்க அம்மாவை எப்படியா பொழைக்க வைக்கணும்னு அவனும் பயங்கரமாக வந்து ஹாஸ்பிட்டல் போகிறான். அப்போ தான் வந்து டாக்டர் சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு பிளாக் இருக்குப்பா அவங்க அம்மாவுக்கு, அதனால் வந்து பிளாக்கை வந்து எடுத்தால் தான் வந்து அவங்க அம்மா பொழைப்பாங்களா இல்லையான்னு சொல்ல முடியும், அதனால் வந்து நீங்கள் டிஸ்சார்ஜ் வேணால் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ மீதி 2 பசங்களுமே வந்து சரி டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள், நாங்கள் போய் அங்கே போய் பார்த்துக்கிறோம் வீட்டில் போய் அப்படின்னு சொல்லி டிஸ்சார்ஜ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்கு வந்து இல்லை டிஸ்சார்ஜ் பண்ண வேணாம், எப்படியாவது நம்ம அம்மாவை நம்மளே சாகடிக்கலாமா, எப்படியாவது பொழைக்க வைக்கலாம், இதே மாதிரி தான் நம்ம விட்டோம்னா நம்ம பசங்களும் நம்மளுக்கு இதே தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். ஆனால் இவங்க 2 பேர் நம்மகிட்ட எங்கடா அவ்வளோ காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டுருக்காங்க. இந்த விஷயம் வந்து எப்படியோ வந்து அவனுக்கு தெரிஞ்சிருது, யாருன்னா மருமகனுக்கு தெரிஞ்சிருது. அவன் வந்து முனிஷ்காந்தை போட்டு அடித்து ஒழுங்காக வந்து என்ன உண்மை சொல்லு அப்படிங்கிற மாதிரி முனிஷ்காந்த் எல்லா உண்மையும் சொல்லிடுறான். 160 பவுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வேறு காசு கேட்குறான் அப்படின்னு, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தானே நான் காசு தரேன்னு சொல்லிட்டு ஒரு 4 லட்ச ரூபா வந்து அந்த மருமகன் வந்து முனிஷ்காந்த் கிட்ட தந்து நீ போய் அங்கே போய் கூடு அப்படிங்கிற மாதிரி கிளப்பி விட்றான் இவனை. அதுக்கப்புறம் முனிஷ்காந்தும் போய் இங்கே பாருப்பா எனக்கு 10 பவுன் வந்துடும், இந்த 4 லட்சம் நானும் ஏதோ ஒரு செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பசங்கிட்ட கொடுத்துட்டு ஆப்ரேஷன் நடத்தலாம் அப்படின்னு ஆப்ரேஷனும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆப்ரேஷன்
ஆப்ரேஷன் நடக்க வந்து அவங்க மருமகள் இருக்காங்கல்ல, அவங்க 3 பேருமே வந்து 3 மருமகளுமே வந்து ஒருத்தவங்க வந்து மண் சோறு சாப்பிட்றாங்க, ஒருத்தவங்க வந்து பிச்சை எடுக்கிறாங்க, மடிப்பிச்சை எடுக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து நடந்து போகிறாங்க. அந்த மாதிரி பல வந்து வேண்டுதல்கள் 3 மருமகம் ஒன்றுன்னா மாறி மாறி பண்ணுறாங்க. அவங்க மக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. அவன் மக இப்போ வந்து மக கிட்ட வந்து 3 மருங்க கேட்குறாங்க, ஏமா எங்களுக்கு இருக்கிற ஒரு பதட்டம் கூட உனக்கு இல்லையே, ஆப்ரேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னோடனே, எனக்கு எதுக்கு பதட்டம், எங்கள் அம்மா இப்போ வந்து நான் பதட்டப்பட்டு அழுதுட்டு உட்காந்துருந்தேன், எங்கள் அம்மா வந்து எந்திரிச்சு வந்து என்னையே தலையில் அடிக்கும், ஏண்டி நான் இல்லாட்டி உனக்கு வாழ தெரியாதா, உனக்கு அப்படி தான் நான் உன்னை வளர்த்தினேன் அப்படின்னு சொல்லணும். அது வந்தால் வரட்டு, இத்தனை நாளாக உழைச்சிருக்கு, அது வந்தால் வரட்டு, வராட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு சொந்த காலில் நிற்க தெரியும் அப்படிங்கிற மாதிரி மோட்டிவேஷனாக தைரியமாக அந்த பொண்ணு பேசுது. அதை பார்த்தோன்னே இவங்க 3 மருமகமே வந்து வியந்து போகிறாங்க. அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து அவங்க அம்மா வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பெருமை இருக்குது. இப்போ வந்து ஆப்ரேஷன் வந்து நல்லபடியாக முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். இவங்க 3 பேர்த்துக்கு அப்பாடி எப்படியோ வந்து நம்மளுக்கு கிடச்சோம் அப்படின்னு அந்த கிளவி வந்து இப்போ நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணி மருமகளுக்கு சொல்லிடுறாங்க. இப்போ வந்து அந்த கிளவி எந்திரிச்சோடனே இந்த 3 பசங்க போய், எப்பா ஆத்தா நீ ஏதோ ஜாடமானே காமிச்சிட்டு இருந்தியா படுத்த படிக்கையாக இருக்கும்போது, என்ன காமிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னோடனே, அடே அதுவாடா நான் வந்து அந்த படுத்த படிக்கையாக இருக்குன்னு தெரியுமா, அப்போ வந்து நைட்டு வந்து ஃபேன் ஆஃப் பண்ணவே மறந்துட்டேன், இப்போ ஃபேனை எவனாச்சும் போய் ஆஃப் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு தாண்டா கை காமிச்சிட்டு இருந்தேன் ஃபேன் ஆஃப் பண்ணுன்னு, எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறது அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு ஷாக்காரு. அப்போ பங்கு என்ன பங்கு, நீ தான் வந்து ஏதோ காசு 160 பவுன் அவங்ககிட்டயே வாங்கினியாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் எங்கடா 160 பவுன் வாங்கி வச்சுருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் வந்து முனிஷ்காந்துக்கு ஒரு விஷயம் தெரியுது. அந்த 160 பவுன் ஒருத்தன் ஆசாரி வந்து சொன்னால எங்கிட்ட இருந்து வாங்கினான், அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் எந்த இடத்துல இளவு நடந்தாலும் இந்த மாதிரி தான் கிளம்பி போய் சொல்லிட்டு இருக்கான், ஊராக சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி விஷயம் தெரிய எல்லாருமே வந்து டென்ஷன் ஆகுறாங்க. இதுக்காடா கஷ்டப்பட்டு செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆக முனிஷ்காந்தியும் போட்டு அடிக்கிறாங்க. ஏன்டா உன் பேச்சை கேட்டு தானே இப்போ இவ்வளோ அக்கப்போர் அப்படிங்கிற மாதிரி மொத்தத்தில் கிளவி வந்து பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி, ஏடா வண்டி எடுங்கடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விருமாண்டின்னு பாட்டை போட்டு கிளவி வந்து அந்த 3 பசங்களோட கெத்தாக வந்து வீட்டில் இறங்குது. வீட்டில் இறங்கினது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக வந்து ஊரே வந்து கலங்கி போயிருக்குது. ஐயோ மறுபடியும் ஆத்தா நல்லா குணமாக வந்துருச்சு, இன்னைக்கு தாய் கிளவி போடுற அட்டுலையும் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஷாக்காக இருக்காங்க. அப்போ தான் வந்து எவடி பொண்ணுங்க பொம்பளை பிள்ளைங்க மட்டும் மேலே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்டு பயங்கரமாக வருது தாய் கிளவிக்கிட்டு இருந்து. இப்போ வந்து அந்த 3 மருமக, அப்புறம் அவங்களோட மக குட்டி மக, அதுக்கப்புறம் இவளோட தாய் கிளவியோட மக அப்படிங்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களும் மேலே போய் நிற்கிறாங்க. அப்போ தான் தாய் கிளவி வந்து ஒரு சாவியை வச்சு திறந்து காமிக்குது. இங்கே பாரு 300 பவுன் வச்சுருக்கேன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தான், அதாவது பொண்ணு எப்படி வாழணும்னு அப்படிங்கிற மாதிரி ஃபுல் கருத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது பிள்ளைகளா எப்படியுமே சிக்கனமாக வளர்ந்துக்கணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம சிறுகு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும், நான் இப்படி தான் சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பணம் இருந்தால் தான் எல்லாருமே மதிப்பாங்க, பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, பணம் இல்லாதவனை வந்து இந்த ஊர் மதிக்காது. அதனால் பணம் இருக்கிறவங்கிட்ட தான் எப்போவுமே மரியாதை இருக்கும். அதனால் பணத்தை சேர்க்குறத வந்து முக்கியமாக வைங்க. எல்லோரும் வந்து பணம் இல்லாட்டி வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவனுக்கு எல்லாமே வந்து அடுத்த ஜென்மத்துக்கே வந்து பணம் வச்சுருக்கிற அவன் தான் வந்து அப்படி பேசுவான். அதனால் பணம் எப்போவுமே முக்கியம், இருந்தால் தான் அவன் சொந்த கால் நிற்கணும். அது பொம்பளை பிள்ளைங்க வந்து சொந்த காலில் தான் நிற்கணும், ஆம்பளைங்க துணை இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு இந்த 300 பவுனுமே நீங்கள் 4 பங்காக பிரித்து 3 மருமக என் பொண்ணுக்கும் சேர்த்து தான் இந்த 300 பவுனு, இதை வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன தான் வந்து தங்கத்துக்கோசம் என் கூட வந்து இவ்வளோ பரிகாரம் பண்ணி எனக்கோசம் வேண்டிகிட்டு இருந்தாங்க கூட, எனக்கோசம் தானே எல்லாமே பண்ணீங்க, அதனால் உங்கள் எல்லாத்துக்குமே வந்து 300 பவுனை வந்து 4 பங்காக பிரித்து 3 மருமக என் பொண்ணுக்கு 4 பங்காக பிரித்து வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க இந்த தாய் கிழவி. எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அப்பாடி நம்மளுக்கு கிடச்சிருச்சியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா அந்த மருமகன் இருக்கான் தெரியுமா, பொண்ணோட ஹஸ்பண்டு, அதாவது அவனை வந்து வெட்டி விட்டுறலாம் அப்படின்ட்டு ஊரில் பஞ்சாயத்து கூப்பிட்டு அவனை வெட்டி விட்டுறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணோட தாலியை வச்சுட்டு நீ போ அப்படின்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து தனியாக தான் இருக்குது. அப்போ தாய் கிழவி சொல்கிறான், நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன் சும்மாவே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. ஏமா கம்மனு காமெடி பண்ணாத போமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவங்க ஒரு பையன் இருந்தால பையனை கூப்பிட்டு, ஏப்பா அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு தாய் கிழவி கேட்க, அப்படியா யார் மாப்பிள்ளான்னு சொல்லுங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அப்புறமா தான் வந்து ஓகே தாய் கிழவி மற்றும் எல்லாருமே சிரிச்சுட்டு யார் மாப்பிள்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகணும் இருந்தால நீ தாண்டா மாப்பிள்ளை அப்படின்னு தாய் கிழவி கூப்பிட்டு வந்து அவங்க பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க. முனிஷ்காந்துக்கு ஒரே சந்தோஷம், அப்பா அடி கடைசியாக கல்யாணம் ஆயிடுச்சுரா அப்படிங்கிற மாதிரி மொத்த ஃபேமிலியுமே வந்து சந்தோஷப்படுறாங்க. மொத்த ஃபேமிலியும் இப்போ கல்யாணம் ஜாமுன்னு நடக்குது. இப்போ வந்து அப்படியே டில்ட் அவுட் பண்ணி தாய் கிழவி வந்து சாமி மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. தாய் கிழவி வந்து ஒரு ஊருக்கே ஒரு சாமி மாதிரி அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாடா பை பாய், see you and அடுத்த வீடியோ. பை பாய்.